ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜஸ்ட் சில்லிஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நல்ல ரிச்சான எக்லெஸ் ப்ளம் கேக் தாங்க பண்ண போகிறோம். இந்த ப்ளம் கேக் வந்து முட்டை சேர்க்காமல் பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்குங்க. யார் வேணாலும் செய்யலாம். இந்த சாஃப்டான டேஸ்டியான ப்ளம் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த எக்லெஸ் ப்ளம் கேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் டியூட்டி ஃப்ரூட்டி 1/4 கப். நான் வந்து மிக்ஸ்டு கலர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். உங்ககிட்ட என்ன கலர் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ப்ளூபெர்ரிஸ் 2 டேபிள் ஸ்பூன், ரெய்சின்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பேரிச்சம்பழம் 2 டேபிள் ஸ்பூன், ஆப்ரிகாட் 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கின பாதாம் 2 டேபிள் ஸ்பூன், முந்திரி பருப்பு 2 டேபிள் ஸ்பூன், பிஸ்தா 1 டேபிள் ஸ்பூன். என்கிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ அதை நான் சேர்த்துக்கிட்டேன். இதுதான் கண்டிப்பாக சேர்க்கணுன்ட்டு இல்லை. உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான ஆரஞ்சு ஜூஸ் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கினா ஆரஞ்சு ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இந்த ஆரஞ்சு ஜூஸ் வந்து 3/4 கப் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை வந்து ஊற வைக்கணும். நான் வந்து இதை ஒரு நாள் ஃபுல்லாக நான் ஊற வச்சுக்க போகிறேன். இது நல்லா ஊற வச்சு சேர்த்தா தான் ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஓவர் நைட்டு கூட ஊற வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது ஊற வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நல்லா கலந்து கொடுத்துட்டு இதை மூடி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறேன். இது ஒரு நாள் ஃபுல்லாக ஊறட்டும். நீங்கள் நாளைக்கு கேக் பண்ண போகிறீங்கன்னா முதல் நாள் நைட்டே கூட நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா அடுத்த நாளுங்க. ஆரஞ்சு ஜூஸில் ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் நல்லா ஊறி சூப்பராக ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுகரை கேரமலைஸ் பண்ணிக்கணும். ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் சீனி 1/2 கப்பு இதை சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு சீனியை மெல்ட் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் மெல்ட் ஆகி வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கரண்டியை வச்சு கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சீனி ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகி வர வரைக்கும் கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதோட கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆனால் போதும். அதாவது ஒரு தேன் கலருக்கு வர வரைக்கும் நம்ம கிளறி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இது வந்து ரொம்ப கரிகிறவும் கூடாது. கரிஞ்சிடுச்சு அப்படின்னா ப்ளம் கேக்கோட டேஸ்ட்டு நல்லா இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு தண்ணி 1/2 கப் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமாக சேர்த்துக்கோங்க. நான் மேலே தெரிக்கும். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சுகர் வந்து கெட்டியாக ஆரம்பிக்கும். பயப்பட வேண்டாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நம்ம கலந்து கொடுக்க அந்த சுகர் எல்லாமே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ பார்த்தீங்கன்னா கெட்டியாக இருந்த சுகர் எல்லாமே கரைஞ்சிடுச்சு. சீனி கரைஞ்சதுக்கப்புறமா இது ஒரு கொதி வரட்டும். லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம், ஆறட்டும். அடுத்ததாக கேக் பண்ணுறதுக்கு ஒரு அகலமான மிக்சிங் பவுலன்னு எடுத்துக்கோங்க. இதில் பால் 1/4 கப், எண்ணெய் 1/4 கப். இது வாசனை இல்லாத எண்ணெயாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். ஒரு விஸ்கு வச்சு இந்த அளவுக்கு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. அடுத்ததாக இதில் ஒரு ஜல்லடை வச்சுட்டு மைதா 1 கப், சுக்கு பொடி 1 டீஸ்பூன், அதாவது ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1 டீஸ்பூன், பட்டைத்தூள் 1 டீஸ்பூன், ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன், நட்மக் பவுடர் ஒரு 1/8 டீஸ்பூன், உப்பு ஒரு பிஞ்ச் அளவு. அடுத்ததாக இது கூட பால் பவுடர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு ஜலிச்சிக்கலாம். பால் பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இது லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே கேரமல் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். ப்ளம் கேக்குக்கு வந்து ஸ்பைசஸ் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்தா தான் நல்ல ஃப்ளேவராக டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்ககிட்ட இந்த மாதிரி பவுடராக இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் கூட சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு இதை மட்டுமாவது பொடி பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து இதில் நம்ம ஆரஞ்சு ஜூஸில் ஊற வச்சுருந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துடலாம். மாவு எதுவுமே தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா கடைசியாக பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன், பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன்,
வினிகர் 1 டீஸ்பூன் இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துருங்க. அடுத்ததாக ப்ளம் கேக் பேக் பண்ணுறதுக்கு கேக் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் தடவி பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இதில் வந்து கேக் பேட்டரை நம்ம சேர்த்துடலாம். கேக் பேட்டர் ஊற்றுனதுக்கப்புறமா இது லைட்டாக 2-3 தடவை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ இது மேலே வந்து நம்ம டெக்கரேஷன் பண்ணிடலாம். முந்திரி பருப்பு, பாதாம், டியூட்டி ஃப்ரூட்டி, அப்புறமா என்கிட்ட கொஞ்சம் ஃப்ரெஷ் கிரான்பெரிஸ் இருந்துச்சு, அதையுமே நான் போட்டுக்கிட்டேன். உங்ககிட்ட என்ன ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சேர்த்து டெக்கரேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அவனை 325 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ப்ரீஹீட் பண்ண அவனில் 1 மணி நேரத்துலேருந்து 1.25 மணி நேரம் வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. 1 மணி நேரம் கழித்து செக் பண்ணி பாருங்கள். கேக் வேகலை அப்படின்னா திருப்பி ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் உள்ளே வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா அது வேகிற வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. கலர் பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்குன்னு. கேக் வந்து நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா கேக் பேன்லேருந்து வெளியில் எடுத்துக்கலாம். கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக நல்ல ரிச்சான எக்லெஸ் ப்ளம் கேக் ரெடி பண்ணியாச்சு. பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இந்த கிறிஸ்மஸ்க்கு எக்லெஸ் ப்ளம் கேக் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே ப்ளம் கேக் ரெசிபிஸ் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அவன் இல்லாமல் குக்கரில் கோதுமை மாவு ப்ளம் கேக் ரெசிபியும் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அடுத்ததாக க்ரிங்கிள் குக்கீஸ் ரெசிபீஸும் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் சில்லிஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.